ஜடேஜா வேணுனே அவுட் ஆனார்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு போனாங்க. அப்படியே இருந்தது. எப்பவுமே பண்றதுதான். ஜடேஜா அவுட் ஆனா அத்தனை ஹாப்பினஸ். என்ன பண்றது? என்னடி சொல்ற? ஆனா அவுட் ஆன ஜடேஜாக்கு ஒரு மாதிரியா இருந்திருக்கலாம். ஏன்னா ஒருத்தரோட அவுட் அவர் செலிப்ரேட் பண்ணக்கூடாது. ஜடேஜா அவுட் ஆனா அத்தனை ஹாப்பினஸ். என்ன பண்றது? முட்டாள் நீ சொல்லு, நான் ஒரு முட்டாள். ஆனா இந்த வாட்டி ஜடேஜாக்கு பதிலா ரச்சின் அவுட் ஆயிக்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து தடவி ஆடிட்டு இருந்தான். அதுவும் தோனி வந்துட்டார். தோனி வந்துட்டு அவர் ஆட விடாம இவன் முடிச்சா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். அந்த பயலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம்? ஐயோ எம்ஐ ஃபேன் பேசுங்க. சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமி குட்டி பேசுங்க. சாமி குட்டிங்க. இரா பேசுறேன்டா. சும்மா வேற ஒருத்தர். ஐயோ சாமி வேற கிரிக்கெட்டா பார்க்கலாம். நன்றி. ஆனா ஹாப்பி ப்ரோ எல்லாரும் ரோஹித் சர்மா கொண்டாடுறாங்க. டக்கோடத்துக்கு கொண்டாடுறீங்க. புரியல. டக்கோடத்து இதுதான் தற்குறி தானோன்னு. இந்தியா ஃபைனல்ஸ் ஜெயிக்க வச்சார். அப்ப தூங்கி இருந்தாரான்னு கேளுங்க. ஆமா ப்ரோ தூங்கிட்டு இருந்தேன். யங்ஸ்டர் போல கோமால இருந்து. மாசா ஆடணும். தலை வந்தாரு அடிக்கலன்னு சொல்லிட்டு போறாங்க. அடிக்கலன்னு சொல்லிட்டு போட்டு அவங்க ஆளுங்க விட்டுங்க. சில நேரங்கள் கழித்து ஆனா தலை அடிச்சாரா? எனக்கு அப்படிலாம் இல்ல ப்ரோ. நான் தலையை பார்த்துட்டேன். எனக்கு அது போதும். அந்த சாங் போட்டு மேல என்னத்த சொல்றது? டேய், அந்த மஞ்ச சட்டைக்கும் சிஎஸ்கேக்கும் எந்த சம்மதமும் இல்ல. ஃபேமஸ் காக லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கான். அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிடுச்சு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்க உங்களுக்கு. அடிச்ச நீயே வரியா? 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. தோனிக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசில வந்து அவர் அடிச்சாரு பாரு. கிரிக்கெட் தெரியலனா பரவாயில்ல, தோனியை யாருன்னு தெரியலனா எப்படி? ஒண்ணும் தெரியாது மண்ணு. தெரியாம இந்த படத்தை நைட் ஷோ வேற போய் பார்த்துட்டேங்க. மர்மர் படம் ஃபுல்லா நானே டிராவல் ஆன மாதிரியும் அந்த பேயை நானே பாக்குற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. என் ஃப்ரெண்டை இப்படி கதற வச்ச படம் தான் மர்மர். ரொம்ப நாள் கழிச்சு என்ன வந்து ஒரு படத்தை கூட்டிட்டு வந்துட்டான். நானும் நினைச்சேன் ஏதோ மூவி டேட் ஓ மை காட் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். நான் பார்த்தா ஹொரர் மூவி. ஐயோ I had too many jump scares and I was so into the movie. படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எனக்கு ரியாலிட்டியே ஹிட் ஆச்சு. ஹாரர் மூவியான மர்மருங்க. தமிழ் சினிமாலேயே the first found footage horror film தாங்க இது. ரீசெண்டா வந்த மர்மர் மூவியை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். For the first time ரியல் ஃபுட்டேஜ் கான்செப்ட்ல தமிழ்ல ஒரு ஹாரர் ஃபிலிம். ரொம்ப ரியல் அண்ட் ராவா இருந்துச்சு. தனியா மட்டும் இந்த படத்துக்கு போயிடாதீங்க. எங்களுக்கே வயித்த கலக்கிருச்சு. சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் இந்த மர்மர் மூவியை பாருங்க. டேய், அசிங்கமா இல்ல உனக்கு? காசு வாங்கிட்டு இந்த கூவுற உன்னை நம்பி போனேன். மகா மட்டமான படம் தான். ஒண்ணுமே இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஏன்டா இப்படி மனசாட்சியே இல்லாம இத்தனை பேரு கிளம்பி உழுத்துறீங்க? காசு வாங்கி ரிவ்யூ பண்றதுக்கு வேற வேலை பார்க்கலாம். நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் என் மகனின் பெயர் பன்னீர் சோடா. என்னது இது? மூமெண்ட்ஸ். உனக்கு ஆடவும் தெரியல, நடிக்கவும் தெரியல, சும்மா இருந்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? என்ன கரெக்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு கவிதை சொல்வீங்கன்னா என்ன சொல்வீங்க? தீபாவளிக்கு வெடிப்பாங்க வெடி, சூத்த மூடிட்டு போய் படி. கறி குழம்பில் இருக்கும் எலும்பு, உன்னோட கதையே வேணா கிளம்பு. இதை விட நல்ல எடிட்டிங் பண்றவங்களுக்கு மானம் காத்துல சுத்துது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா பைத்தியக்காரப்ப. எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இவன் தான். இவன் இருக்கும்போது ஆய் வரும்போது அடக்கிய தருணம்.
டிவிகே கொடி மாதிரியே இருக்கா. அப்போ விஜய் அண்ணா பேரு VIJAY அரசியல். கை வச்சி மறைத்த உனக்கு அந்த துப்பட்டா போட்டு மறைக்க தோணலையா? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நெருப்பு மாதிரி இருந்தா என்னப்பா சொல்ற? அவன் உலகமாக வெள்ளம் பெற்றான். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? எதுவும் போடல உள்ள இதுதான் நான் கண்டுபிடிச்சது. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இங்க பாரு, ஒரு பலூன் இன்னொரு பலூன் கூட விளையாடுது. காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா கேளு. வீட்டுல செருப்பால அடிச்சு வளர்த்திருந்தா இந்த நாயிங்க படிக்காம இப்படி சுத்துங்களா? உடனையோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? இருப்ப காமிச்சி காமிச்சி தான் பொழப்பு ஓடுது. என்ன பொழப்பு? கியூட்னு நினைச்சு ஏதோ பண்றீங்க, ஆனா சுத்தமா சைக்கிள். வெயிட்டிங் பண்ணலாமா? என்ன காணவில்லை நான் தொட்டவானவில்லை அடி சக்கர சக்கர ஓம் பேர கேட்டதில்ல இல்ல 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 அந்த ஒர்க்கம் தவிர எல்லாமே பண்றக்கா. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. நீங்கள் இன்று ரொம்ப அழகா இருக்க. கலந்து பயலே. ஓ சைஸ் என்ன, அவ வயசு என்ன, எங்க வச்சுக்கிட்டு என்ன வேலை பாக்குற? என்னடா பெரிய பலூன் அக்கா, டெய்லர் அக்கா, வியா அக்கா தெரியுமா? என்னது கண்மணியா கத்திச்சா குப்பைக்காரியா இல்ல பிச்சைக்காரியா? உங்க பழைய நடன வேகத்தை எதிர்பார்க்கிறோம், முயற்சி செய்து பாருங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அந்த பண்டிங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? ராஜு பாய் அந்தேரி கிங். இப்போ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.